நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எலக்ட்ரோ பூம் தமிழ் யூடியூப் சேனல். இதுதான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு மினி ஆம்பிளிஃபையர் செய்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஆம்பிளிஃபையரோட சர்க்யூட்டு. இதை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் இதேமாரி தொடர்ந்து எலக்ட்ரானிக் வீடியோஸாகவே வந்துக்கிட்டு இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பவர் லைனை கனெக்ட் பண்ணுறேன். நான் இது டிசியில் ஓடுற மாதிரி தான் ஃபுல்லாக செய்கிறேன். அதனால் நான் பவர் லைன் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறேன். அதில் எந்த ஒரு ரெக்டிஃபையர் சர்க்யூட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் லைன் சால்டர் பண்ணிக்கலாம். எது ஸ்பீக்கர் லைனு, எது ஆடியோ இன்புட் லைனு, எது பவர் லைனுங்கிறத நான் ஃபஸ்ட்டே டயக்ராமில் கொடுத்துருப்பேன். இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கருக்கு அவுட்புட் எடுத்துட்டோம். இதில் ஆடியோ இன்புட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒன்று ஆடியோ இன்லேயும் இன்னொன்று கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோல் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஆடியோ இன்புட்டை இதில் கொடுக்கணும். ரெண்டாவது இதில் ஆடியோ அவுட்புட் நம்ம எடுத்துக்கணும். இது ஆடியோ அவுட்புட்லேயே கிரவுண்ட் லைன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சால்டர் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஆடியோ அவுட்புட்டில் கிரவுண்ட் லைன் சால்டர் பண்ணியாச்சு. அடுத்தது ஆடியோ அவுட்புட்டில் இது ஆடியோ அவுட்புட் லைனு, அது நார்மலாக அது கிரவுண்ட் லைனு. ஆடியோ இன்புட்டும் நம்ம அவுட்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஆடியோ இன்புட் மட்டும் கொடுக்கணும். இப்போ நம்ம ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட ரேட் ஒரு 70 ரூபா அல்ல 60 ரூபா தான் வரும். இதில் ஆடியோ ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருக்கும். இதை நம்ம ஒரே லைனில் கொடுக்கறதுனால இப்போ ஆடியோ லெஃப்ட்டையும் ரைட்டையும் நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு இதுமாரி ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுங்க. ஷார்ட் சர்க்யூட் கிடையாது, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இது ரெண்டையும் நம்ம சால்டரிங் வச்சு நல்லா சால்டர் பண்ணி இதுலேருந்து ஒரு ஆடியோ அவுட்புட் லைன் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இதுலேருந்து நம்ம ஆடியோ அவுட்புட் மட்டும் எடுத்தால் போதும். கிரவுண்ட் லைனுக்கு நம்ம காமனாக போர்டுலேருந்து பவர் சப்ளை கொடுக்கக்குள்ளே கிரவுண்ட் நார்மலாகவே காமன் ஆகிக்கும். அதனால் நம்ம இதுலேருந்து ஆடியோ அவுட்புட் லைன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்தது நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு பவர் கொடுக்கணும். MP3 போர்டுக்கு நம்ம பவர் கொடுக்குறதுக்கு நார்மலாக இதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸில் கனெக்ட் பண்ணாவே போதும். நான் இதில் 7805 ஐசி யூஸ் பண்ணல. ஏன்னா நான் நார்மலாக 5 வோல்ட்டில் ஓடுற மாரி தான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் 12 வோல்ட்டில் ஓடுற மாரி இருந்ததுன்னா நார்மலாக நீங்கள் ஆடியோ போர்டுக்கு ஒரு 7805 ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பவர் லைனில் மட்டும் இப்போ கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. இப்போ நான் சும்மா நார்மலாக ஒரு 5 வோல்ட் சார்ஜர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சின்னதாக தான் செஞ்சேன், மினி ஆம்பிளிஃபையர் அதனால் அது போதும். இப்போ பவர் கொடுத்தாச்சு, ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்பீக்கர் லைன் கனெக்ட் பண்ணல, ஸ்பீக்கர் லைன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வால்யூம் நாப் போட்டுக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்பீக்கர் லைனில் ஸ்பீக்கரோட அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான். இப்போ ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. சின்ன ஒரு பென் டிரைவ் போட்டு பார்க்குறேன்.
இதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. இது ரொம்ப நேரம் பாட்டு போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் கிளைம் வந்துடும். இதை நம்ம வந்து ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே செட் பண்ணலாம். இப்போ என் கையில் கிடச்சது இந்த பாக்ஸ் தான் கிடச்சிச்சு. சரி, அதனால் வந்து நான் இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபிட் பண்ணதுக்கு பிறகு ஃபைனலாக ஒரு வாட்டி டெஸ்ட். சரி, ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. நான் டேப் ரோல் அடிக்காமல் இருந்தேன். ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. இதே மாதிரி வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்னா எலக்ட்ரோ பூம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இதுதான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோ. மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.